ஹலோ ஹாய் வியூவர்ஸ். ஒரு ஊரில் ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் திங்கிங் எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அந்த டைம் பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னாரா, ஒரு ஸ்டாக் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக் வாங்கினா கண்டிப்பாக 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸில் எங்கேயோ போயிடும். ஸோ நாமளும் ஒரு அமௌண்ட் இதில் போட்டோம்னா நாமளும் பெரிய ஒரு பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், இப்படி தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வேறு ஒரு ஸ்டாக் சொன்னீங்க, அதுலேயும் அந்த அனலிஸ்ட்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனால் அந்த பணம் நம்ம போட்ட பணம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சி. குறைஞ்ச அமௌண்ட் தான் நம்ம போட்டதை விட ஒரு பாதி அமௌண்ட்டு கம்மியாக தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இந்த டைம் வந்து அவர் பதில் சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த டைம் வந்து ஷோராக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் வந்து பெரிய லெவல் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மட்டும் நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லை, நான் டிவி சேனல் இந்த அனலைஸ்லாம் பார்த்தேன், சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன், அவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியன் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவங்களும் வந்து சரி நான் சொன்னால் இங்கே கேட்கவா போகிறீங்க அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய தெரியும், அதனால் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் வாங்க போகிறீங்க, சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் என்ன அப்படிங்கிறேன், புதுசாக நான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு பிராண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே நான் அதை ஒரு 2-3 மந்த்ஸாக அதை அப்சர்வ் பண்ணிக்கினே வரேங்க. அந்த புது பிராண்ட் வந்து அவங்களுடைய துணியெல்லாம் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வச்சுக்கினே வராங்க. ஸோ ஏதோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதையும் வேணால் உங்கள் ஸ்டாக்கில் பார்த்து வைங்களேன், நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல இருக்குது அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அது அவருக்கு அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, இந்த அனலிஸ்ட் இந்த அளவு சொல்கிறது தான் நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்களே, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும், நீ ஏதோ ஒன்று சொல்கிற அந்த ஸ்டாக்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கான்வர்சேஷன் இப்படியே முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு சில காலம் போகுது, ஒரு 5 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அரௌண்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அந்த டைமில் அவர் சொல்கிறாராம், வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாக் ஒன்று அனலைஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவர் திரும்ப கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணுறார், பேப்பரில் இந்த பெரிய பெரிய பேப்பர்லேயும் நியூஸ் சேனல்லையும் சொல்கிற அந்த ஸ்டாக்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாராம், இன்றைக்கி ஒரு ஸ்டாக் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாராம், இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 5 இயர்ஸில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து என்ன ஸ்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்களாம். அந்த பிராண்டு சொன்னார், நீ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிராண்ட் சொன்னாலே நம்ம ஊர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிராண்டு தான் சொல்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக அது வாங்கலாம்னு அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா வந்து இல்லைங்க நீங்கள் அடிக்கடி இதே தான் சொல்கிறீங்க, ஏன்னா நம்ம நம்பி போடுறோம், நிறைய லாஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறப்ப இல்லை நீ இந்த 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக் பெரிய அளவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறார். இல்லைங்க நான் அப்போ சொன்னேன் நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு, ஆனால் இப்போ அவங்க குவாலிட்டிலாம் சரியில்லை, ஸோ கண்டிப்பாக நம்ம வேறு எதாவது தாங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அப்பயும் அவங்க பேச்சை கேட்காம அவர் அந்த ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் அந்த கதை முடியுது. அவர் கொஞ்சம் லாஸ் தான் பார்க்குறாருன்ட்டு. ஸோ அப்போ நம்ம சுற்றி நடக்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் இதை சொல்ல வரோம். அடுத்த வீடியோவில் பார்க்கணும்.